வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆடாத ஊஞ்சல் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று என்றுமில்லாத குழப்பத்துடன் துளசி வீட்டை அடைந்தாள். வீட்டு வாசலை கடந்ததும் அவள் கண்ட காட்சி அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முகமெல்லாம் புன்னகை பூக்க நின்ற அம்மணியை கண்டதும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்த துளசி அக்கணமே தன் மனக்குழப்பமெல்லாம் தீர்ந்து விட்டதாக எண்ணினாள். டாக்டர் மஞ்சு என்னதான் உயிர் சிநேகிதியாக இருந்த போதிலும் சில சமயங்களில் அவளுடைய யோசனைகளும் புத்திமதிகளும் அலுக்க வைத்தன. ஆனால் அம்மணி அப்படி இல்லை. துளசியின் உள்ளத்துக்கு இசைவாக சுருதி சேர்த்து பேசுகிறவள். துளசிக்குத்தான் என்ன அதிர்ஷ்டம்! தக்க சமயத்தில் அவளுடைய பால்ய தோழி அம்மணி சஞ்சீவி பர்வதமாக வந்துவிட்டாள். எப்போடி வந்தாய் அம்மணி என்று என்றுமில்லாத ஆரவாரத்துடன் கேட்டாள் துளசி. பிறகு உள்ளவாடி உட்காந்து பேசுவோம் என்றாள். உள்ளே சென்றதும், துளசி, ஏன்? ஆம், ஆமாகவே இல்லை. திவசம் பெருக்கி தொடச்சு மெழுகிறதில்லையா என்று அம்மணி கேட்டாள். ஒன்னும் கேட்காதேடி அம்மணி, நீ அண்ணாக்கு ஹெல்ப் செய்ய போறேன்னு போனாய். அங்கேயே ஒரு கல்யாணமும் கழிச்சுண்டு ஊரை எட்டி பாராம இருந்துட்டாய். நீயும் இல்லை. அந்த அம்மாவுக்கும் என்ன பிடிக்கலை. சோர வாயில் எடுத்தா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆச்சு. பின்ன மடங்கலை. அப்பா சொன்னா அம்மு நிறைய பிளட் வாமிட் பண்ணினான்னு. வேற யாரையாவது வேலைக்கு வச்சுக்கப்படாதா? சரி சரி, நான் 2 நாள் இருப்பேன். அத்தை சரியாக்குறேன். இன்னுமே தாண்டி சமைக்கணும். நீ சமைக்கண்டாடி துளசி. மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு எங்க ஆத்துல பருப்பும் பாயசமுமா சமைச்சிருக்கு. நானும் நீயும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். சுகமா இருக்கியாடி அம்மணி? இப்ப நன்னா சதை போட்டிருக்காய். பெருசா காசு பணம் இல்லைனாலும் சுகமா இருக்கேன்டி துளசி. நான் என்னெல்லாம் நினைச்சேன் தெரியுமா? என்ன விசாரிச்சாய்? நீ மதராசிக்கு மடங்கி போயிருப்பான்னு விசாரிச்சேன். நோக்குதான் என்ன தெரியுமே அம்மணி. அப்பா சொன்னார், நீ இப்ப டாக்டர் மஞ்சு ஆத்துக்கு போறதில்லை. பூவல்லிக்காரா நடத்துற குழந்தைகள் ஆசிரமத்துக்கு திவசம் போறாயின்னு. ஆமாம்டி, நீ காத்துல உட்காந்து உட்காந்து பேய் பிடிச்சிடுமோன்னு பயமா இருந்தது கிட்டையா. கேஜி மாமா சேர்த்து விட்டா. இப்ப அங்க என்ன செய்யறாய்? துளசி சொன்னாள். கேட்டுவிட்டு அம்மணி சிரித்தாள். எதுக்குடி சிரிக்கிறாய்? ஒருத்தர் ஆத்துல ஒரு காரியமும் செய்ய மாட்டா. ஆனா பெருசா மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ண ஓடுவா. நீயும் அப்படி ஆயிட்டாய் துளசி. நீ என்ன சொல்றாய்? டே துளசி, நீ இத்தர குழந்தைகளை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விளையாட்டு காட்டி பால் ஊட்டி தூங்க பண்றையே இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன? இதுல நோக்கு நேரம் போறது, மனசுக்கு திருப்தி கிடைக்கிறது இல்லையா? நீ என்னடி அம்மணி சொல்ல வராய்? நோக்கு லோகத்துல யாருமே இல்லைனா இதெல்லாம் செய்து மனசுக்கு நிம்மதியையும் போற இடத்துக்கு புண்ணியத்தையும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நீ அனாதை இல்லடி. 2 கையாலேயும் சம்பாதிக்கிற, கண்ணுக்கு லட்சணமா நிலவழிச்சு பேசக்கூட தெரியாத ஒரு ஆம்படையான் இருக்கார். எல்லாருக்கும் வயசு காலத்துல அம்மா அப்பா இருக்க மாட்டாடி. அதுக்கும் கொடுத்து வைக்கணும். கீர்த்தி கொடுத்து வச்சிருக்கார். நீ அவரை விட்டு வந்தாய். ஒரு நாள் உன்னோட மனசு மாறி அலுப்பு தீர்ந்து மதராசிக்கு மடங்கி போவாயின்னு நினைச்சேன். ஆனா நீயே ஒரு ஜீவனாம்சத்தை வாங்கிண்டு ஊர்ல எல்லாரும் சிரிக்கிற மாதிரி வாழறாய். துளசிக்கு தலை சுற்றியது. அன்று மத்தியானம் மஞ்சு ஒரு விதமாக அறிவுரை சொன்னாள். அவளுடைய மனம் குழம்பியது. அம்மணியை பார்த்ததும் குழப்பம் தீர்ந்தது என்று நினைத்தாள். ஆனால் தீரவில்லை. அம்மணி வேறு ஒரு கோணத்தில் அறிவுரை கூற எத்தனிக்கிறாள். என்னடி துளசி, உன்னால உத்தரம் சொல்ல கழியலை அல்லவா என்றாள் அம்மணி. துளசி மெதுவாக அம்மணியை ஏறிட்டு பார்த்தாள். முகத்தில் இதுவரை கண்டிராத ஒரு தேஜஸ் துளசியை ஈர்த்தது. கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடு. இந்த சரடுதான் அவளை இப்படியெல்லாம் பேச வைக்கிறதோ? அம்மணி, உன் பேர்ல நேக்கு தேசியம் வரணும். ஆனா வரலை. ஏன்னா நான் அப்படி உங்ககிட்ட பழகிட்டேன். நீ எப்படியடி இப்படி மாறினாய்? என்ன மாறினேன்? நீ திருப்பூர் போற வரைக்கும் என் கூடத்தானே இருந்தாய். ஆமாம். அப்ப ஒரு நாளைக்கு கூடி நேக்கு நீ அட்வைஸ் செய்திட்டில்லை.
அப்பனோக்கு அட்வைஸ் பண்ணலை. காரணம் நீ அடுப்புல இருந்து இறக்கி வச்ச தோசைக்கல்லாட்டம் இருந்தாய். அந்த சூட்டுல உன்னை தொடப்படாதுன்னு நினைச்சேன். உன் வழியிலேயே போனா நல்லதுன்னு தோணித்து. உன் அண்ணா, அண்ணா, மன்னி, அம்மா, மாமியார் எல்லாம் அட்வைஸ் பண்ணா. ஆனா அவ சமயம் தெரியாம பண்ணா. இப்ப உனக்கு சமயம் தெரிஞ்சிருக்கோ? நீதான் என்ன செய்யறதுன்னு முழிச்சுண்டு ஆராரோ பெத்து போட்ட குழந்தைகளோடு முதுக தேய்ச்சு விடுறையே. இப்ப தோசைக்கல் ஆறி தணிந்து போயிருக்கு. இன்னும் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு, கேட்டுக்கிறேன். இப்ப நான் கல்யாணமானவள். ஒரு ஆம்படையானோடு வாழறவள். உனக்கு அப்ப அட்வைஸ் பண்ண யோக்தை இல்லைன்னே வச்சுண்டாலும் இப்ப இருக்கு. துளசி சிரித்தாள். நேக்கு இதுவரையில் அட்வைஸ் பண்ணினவாளெல்லாம் கல்யாணம் ஆனவாள் தாண்டி அம்மணி. ஆனா அவளெல்லாம் உனக்காக மாத்திரம் புத்தி சொல்லலை. அவ மானமும் கௌரவமும் ஊர் சிரிக்கப்படாதுன்னு புத்தி சொன்னா. இல்லாட்டா உன் அண்ணா ராமநாதன் பெண்டாட்டியோட வந்திருப்பானா? ஆனா நான் அப்படி இல்லை. உன்னை நினைச்சா என் நெஞ்சில சோரை திளைக்கிறது. துளசி, நீயும் என்னை மாதிரி எல்லா பொண்கள மாதிரி வாழணும்டி. கீர்த்தி மாதிரி ஒரு ஆம்படையான் கிடைக்க பார்வதி மாதிரி தவம் செய்திருக்கணும்டி. துளசி மௌனமானாள். நீ இங்க 10,000 குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டலாம். ஆனா அங்க உன் ஆம்படையானை அழ வச்சிட்டு இருக்கேங்கிறதை மறந்துடாத துளசி. பாவம் கீர்த்தி. அவர் வந்தப்ப நீ இல்லை. ரூபாயும் தந்து ஒரு எழுத்தும் எழுதினார். வெளியே பேசுறப்ப குரல் அதிகாரமா இருந்தது. ஆனா முகமெல்லாம் வீங்கின மாதிரி பட்டது. கிட்டையா, நான் எதிர்க்க இல்லைன்னா அழுதிருப்பார். பாவம். போடி துளசி. நான் ஏன் ஆம்படையானோட இருக்கிற மாதிரி நீயும் உன் ஆம்படையானோட இருடி. துளசி, என்னால கழியும்னு தோணலை என்றாள். ஏண்டி கழியாது? மனசு இருந்தா மார்க்கம் உண்டுடி. நான் திருப்பூர்ல என்ன செய்யறேன்னு நோக்கு தெரியுமாடி? என்ன செய்கிறாய்? என் ஆம்படியான் மெஸ் நடத்துறாருடி. மெஸ் திவசம் 150 பேர் சாப்பிட்றா. காத்தால 4 மணிக்கு நானும் அவரும் எழுந்திருப்போம். நான் அரிசியை களையறப்ப அவர் பச்சைக்கறி நறுக்குவார். தேங்காயை உடைப்பார். நான் அரைப்பேன். அறையில ஒரு தோர்த்து முண்டு உடுத்திண்டு அவர் எண்ணெய் சட்டியில பப்படத்தை போட்டு எடுக்கிறப்ப உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். நான் என்னோட புடவை தலப்பால அவர் முதுகையும் தோளையும் மூஞ்சியையும் தொடச்சு விடுவேண்டி. அப்போ நேக்கு கிடைக்கிற திருப்தி ராத்திரி 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கட்டிண்டு பாயில படுத்து தூங்குறப்ப கூட கிடைக்காதடி. இப்ப என்னை என்ன செய்ய சொல்றாய் அம்மணி? மடங்கி போடி. எப்படியடி? எப்படி வந்தாய்? அப்படி சிரிப்பாடி. ஆரை பார்த்து சிரிப்பாடி துளசி. இப்பத்தான் எல்லாரும் சிரிக்கிறா. ஏதோ ஒரு அலுப்புல வந்துட்டாய். ஆனா அங்க செய்த வேலையை விட இங்க ஜாஸ்தி செய்யறாய். இதுவும் மனசுல வேலை மாதிரி தோணலை. மாமனாரையும் மாமியாரையும் குழந்தைகளா நினைச்சுக்கோடி. கீர்த்தியை நீ வெறுக்கலடி துளசி. நேக்கு தெரியும். அங்க திவசம் செய்யற வேலை தாண்டி நோக்கு கசப்பா இருந்தது. இப்ப போ, உன் நிலைமையே மாறும். பயமா இருக்குடி. ஆரை கண்டு பயப்படுறாய்? மடங்கியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு பேச்சுக்கு சொல்றதெல்லாம் சத்தியம்னு நினைச்சுண்டா அப்புறம் யாரும் எதுவும் பேசவே முடியாது துளசி. துளசி மௌனமானாள். கண் முன் சென்னை வந்தது. கீர்த்தி வந்தான். அவன் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவள் அவனை மீறிக்கொண்டு திரும்பியவள். இருப்பினும் இதுநாள் வரை கீர்த்தி ஒரு தடவை கூட ஒரு ஆணுக்கு நியாயமாக வரக்கூடிய கோபத்தையோ ஆத்திரத்தையோ வெளிப்படுத்தவில்லை. மாறாக மௌனமாக அன்பையே காட்டி வருகிறான். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் துளசி திரும்பி தன்னிடமே வருவாள் என்ற நம்பிக்கையை தளர விடாமல் காத்திருக்கிறான். இன்னொருவனாக இருந்தால் இத்தனை மாதங்களில் தன்னுடைய கட்டிலில் இன்னொரு பெண்ணை இழுத்து போட்டு கொண்டிருப்பான். கீர்த்தி அப்படியா? மாமியார் வந்தாள். என்றுமே அவள் வாய் வார்த்தையால் கடிந்து கொள்ளாதவள். குறைவான இரத்த அழுத்தம் பாதிக்க அவளுக்கு தனி உணவு அவசியமாயிற்று. இது அவளுடைய போதாத காலம்தான். மாமனார் என்றுமே தாம் உண்டு, தம்லா ஜேர்னல் தொழில் உண்டு என்றிருக்கிறவர். அவளுடைய தகப்பனாரைப் போல அவருக்கும் 2-3 தடவை காஃபி குடிக்க வேண்டும். என்ன சிரமம்! பாபு என்றுமே சிரித்து பேசி கலகலப்பாக இருக்கும் மைத்துனன் இரவு வேளைகளில் தாமதித்து வரும் நாட்களில் துளசியை தொந்தரவு செய்யாமல் சமையலறையில் தானே எடுத்து போட்டு கொண்டு சாப்பிடும் நல்ல மனிதன். இவர்களையெல்லாம் ஏன் ஆசிரமத்து குழந்தைகளாக பாவிக்க கூடாது? எந்த பெண் எந்த வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கிறாள்? யாருக்கு யார் வேலை செய்வது? கட்டிய கணவனுக்கு செய்யும் பணிவிடை வேலையாகி விடுமா? அப்படி பார்த்தால் தனக்குத்தானே செய்து கொள்ளும் காரியங்கள் எல்லாம்
வேலைகள்தான். அம்மணி துளசியையே பார்த்தவளாய் உட்கார்ந்திருந்தாள். சிநேகிதியின் நெஞ்சில் ஒரு மொட்டு மலர்ந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. துளசி சிந்திக்கட்டும். சிந்தனையின் முடிவில் ஒரு வண்ண மலர் பளிச்சிட்டால் அது அவளுடைய வாழ்க்கைக்கு ஏற்படும் புது மனம்தான். வாடி அம்மணி, உங்க ஆத்துக்கு சாப்பிட போலாம் என்றாள் துளசி திடீரென்று. என்னடி தீர்மானிச்சாய் துளசி? பயமா இருக்குடி. என்னடி ரெண்டாம் பிராவசியமா பயமா இருக்குன்னு சொல்றாய்? ஆரை கண்டு பயப்படுறாய்? ஆரை கண்டும் இல்லடி, என்னை கண்டுதான். என்ன பயம்டி? எப்படியடி பின்னையும் அந்த ஆத்து வாசப்படி ஏறுவேன்? ஏண்டி? ஏன்? எல்லாரும் நல்லவாதாண்டி அம்மணி. இருந்தாலும் ஏதாவது சொல்லி நிறுத்தி விட்டா? இப்பதான் நீ ஒரு அசடாட்டம் மண்டூக மாதிரி பேசுறாய் துளசி. மகாலட்சுமி படியேறி வர்றப்போ ஆரும் வாசக்கதவை சாத்த மாட்டாடி. அப்போ ஒரு காரணம் சொல்லி போனாயே, இப்ப என்ன காரணத்துக்காக மடங்கி வந்தாயின்னு கேட்டா நான் என்னடி சொல்லுவேன் அம்மணி? அன்னைக்கு பிராந்தா இருந்தேன், இன்னைக்கு புத்தி தெளிஞ்சதுன்னு சொல்லு. எப்படி தெளிஞ்சதுன்னு கேட்டா கேட்க மாட்டாடி துளசி. ஆனா கேட்டா உன்னோட அனுபவத்தை சொல்லேன். என்ன அனுபவம்டி? இப்ப நீ மெர்சி ஹோமுக்கு போறாய் இல்லையா? ஆமாம். ஆராவது உன்னை சாட்டையால அடிச்சு அனுப்புறாளா? இல்லடி, மேல சொல்லு. ஆராவது அதிகாரம் பண்ணி அது வாய் வார்த்தையால கூடி இருக்கண்டாம். சிலவாள் மௌனமாகவே அதிகாரம் செய்வா. வேலை செய்யறப்போ மனசுல சுமை ஏறது, கோபமும் எரிச்சலும் வர்றது. ஆனா நாமே ஒரு காரியத்தை எடுத்து செய்யறப்போ அதுல மனசு லயிச்சு போறது உண்டா இல்லையா? உண்டுடி அம்மணி. இப்போ உன் வேலையில உன் மனசு லயிச்சு போறதுக்கு காரணம் உன்னை யாரும் இந்த செய் அந்த செய்ன்னு அதிகாரம் பண்ணலை. ஆமாம்டி, நானாத்தான் செய்யறேன். உன் புருஷன் வீடு உன் வீடு, அதை நீ உன் இஷ்டத்துக்கு வச்சுக்கோ. அப்புறம் எல்லாம் சரியா வரும். என்ன சொல்றதுன்னே தெரியலடி அம்மணி என்றாள் துளசி. அப்படி சொல்லும் போதே வைராகியமான ஒரு முடிவு அவளுள் எழுந்தது. வாழ்வதா வாடுவதா என்ற கேள்விக்கும் பதில் கிடைத்தது. அவ்வளவு பெரிய வீட்டில் துளசியும் சிநேகிதி அம்மணியும் மட்டுமே இருந்த போதிலும் வீடு கல்யாண கலகலப்புடன் விளங்கியது. துளசி எடுத்துவிட்ட முடிவு ஒரு இன்பமான அதிர்ச்சியாகப்பட அம்மணி சந்தோஷத்தில் அங்குமிங்குமாக குதித்தோடும் கன்றுக்குட்டி போல துள்ளினாள். துளசி, நேக்கு என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னு ஒன்றும் தெரியலடி. நீ நேத்துக்கு கல்யாணம் கழிஞ்சு இன்னைக்கு ஆம்படையா நாத்துக்கு போறது மாதிரி இருக்குடி என்றாள். நேக்கும் ஒன்றும் தெரியலடி அம்மணி. எப்படி நான் இப்படி தீர்மானிச்சேன்? இத்தனை நாள் வரைக்கும் மதராசி வாசப்படி சவிட்டப்படாதுன்னு இருந்தேன். அந்த குருவாயூரப்பனோட விளையாட்டடி துளசி. நாம எல்லாருமே பிராந்துகள். திடீர்னு எதையோ விசாரிச்சுண்டு பிராந்தாட்டமா ஒரு காரியம் செய்யறோம். அப்புறம் பிராந்து தெளியறது. நீயும் அப்படித்தான் துளசி. அம்மணி, என்னடி? மஞ்சுவோட ஊர் ஊரா போனேன். அப்ப நேக்கு வேற எதுலையும் மனசு ஓடலை. அப்புறம் மஞ்சு கல்யாணம் கழிஞ்சு நேக்கு அதிசயமா இருந்தது. அப்பவும் மதிராசி ஓர்மை வரலை. இந்த 7-8 மாசமா பூவல்லி மனை மெர்சி ஹோம்ல குழந்தைகளோட இருந்தனே, அது என் மனசை மாத்தியிருக்குமோடி. ஏது மாத்தினா என்ன? நீ மாறி விட்டாய். பம்பாயில உன் அம்மாவும் அக்காவும் பால் பாயசம் வச்சு சாப்பிடுவா. மணிக்குட்டியும் காவேரியும் கூடி ஆனந்தப்படுவா. அந்த ஓமனை இப்ப கொச்சியில இருப்பாள். ஒரு அதிசயம் கண்டாயா துளசி? என்னடி அம்மணி? அந்த சின்ன குழந்தை ஓமனை உன் காலை கட்டிக்கும் நாய். நீ ஊட்டினால்தான் சாப்பிடும் நாய். உன்கிட்ட அது உசுரா இருந்திருக்கு. இப்போ உன்னை பிரிஞ்சு அது நல்ல நாதியிட்ட போயிருக்கு. அதே முகூர்த்தத்துல நீயும் உன் நாதன் கிட்ட போறாய். ஓமனை தாண்டி காரணம். குருவாயூரப்பன் அவர் ரூபத்துல வந்திருக்கான். எத்தனை மணிக்குடி வண்டி? வெயில தானே போறாய். சரியா ராத்திரி 8 மணிக்கு வர்றது, 8:10க்கு போறது. நாளைக்கு இந்த நேரத்தில் நீயும் உன் மாமியாரும் இது போல் இல்லைன்னு பேசின்றிருப்பேள். இப்ப மணி 10டி. நீ எந்துக்குடி விசாரப்படுறாய்? 12 மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடும். நான் 1:30 பஸ்ல கோயம்புத்தூர் போய் அங்க இருந்து பஸ் மாறி திருப்பூர் போகணும். ஒரு நல்ல எவர் சில்வர் சம்படத்தில் நெய்யை தடவி கொண்டா. துளசி ஓடினாள். கீர்த்திக்கு பலாப்பழஞ்சாம் பிடிக்கும். அதை வைத்து ஒரு தடவை பாயசம் வைத்திருந்தாள். பாயசத்தில் முற்றின தேங்காய் கீற்றுக்களை நெய்யில் வறுத்து போட்டிருந்தாள். கீர்த்தி எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டான். அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு ஆன பிறகும் 2 டம்ளர் பாயசம் குடித்தான். இப்போது சக்கை வரட்டியை அடைத்து வைக்க அவள் பாத்திரம் தேடினாள்.
அவனுக்கு பிடித்த பலாச்சுளை உப்பேரி, சர்க்கரை வரட்டு உப்பேரி, நேந்திரங்காய் உப்பேரி எல்லாம் தனித்தனி டப்பாக்களில் இருந்தன. திடீரென்று கீர்த்தி எல்லாவற்றையும் ருசித்து சாப்பிடும் காட்சி கண்முன் நின்றது. மாமியார் ஸ்வீட் சாப்பிட மாட்டாள். அவள் கூட முந்தின நாள் இரவு பிடித்து வைத்த குஞ்சால் ஆடுவை விண்டு விண்டு தின்றாள். மைத்துனன் பாபு நேந்திரங்காய் வறுவலை அள்ளி கொண்டு சென்றான். மாமனார் பூனை மாதிரி நடந்து டப்பா டப்பாவாக திறந்து தட்டு நிறைய போட்டு கொண்டு வந்து தெரியாமல் தம் அறைக்கு திரும்பினார். துளசி மகிழ்ச்சிக்கிடையே அப்பாவை நினைத்து கொண்டாள். பாவம், அவர் இல்லையே. அவர் இப்போது அவளை பார்த்தால் மெய் சிலிர்த்து போவாரே. அவர் ஒருவர்தானே அவளுடைய மனதை நன்றாய் அறிந்து வைத்தவர். பெண்ணே பெண்ணே என்று நிமிடத்துக்கு ஒரு தரம் வாயார அழைப்பாரே. ஏண்டி துளசி, பாத்திரமும் கையுமா நின்னு கன்னமெல்லாம் கண்ணீரா நிக்கிறே, என்ன ஆச்சு? பின்னையும் மனசு மாறிவிட்டாயா என்று கேட்டுக்கொண்டே அம்மணி வந்தாள். இல்லடி, அப்பா ஓர்மை வந்தது, கண் கலங்கியது. அவரோட போட்டோ ஒன்னை எடுத்து வச்சுக்கோ. என்னக்குடி போட்டோ? என் நெஞ்சில பதிஞ்சிருக்கார். துளசி புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டாள். சரி, சம்பளத்தை இப்படித்தா, சக்கை வரட்டியே அடைச்சு வைக்கிறேன். நீ துணிமணி பண்டமெல்லாம் உன் பெட்டியில வச்சுக்கோ. ராத்திரியே எல்லாம் பேக் பண்ணியாச்சுடி. இந்த திங்கர சாமானை எல்லாம் பெரிய பிளாஸ்டிக் கூட இருக்கே, அதுல வச்சுக்கலாம். அம்மணி சரியாக 12 மணிக்கே ஆனந்த கண்ணீருடன் விடை பெற்று சென்றாள். நீ மதராசிக்கு ஒரு பிராவசியம் வரணும்டி. ஓ மெஸ்ஸை 2 நாளைக்கு ஆரட்டியாவது ஏத்து நடத்த ஒப்படைச்சிட்டு வாடி அம்மணி. தீர்ச்சியா வரேன்டி. என் ஆம்படையானுக்கு மியூசிக் சீசன்ல ஒரு 10 நாள் மதராசிக்கு போகணும்னு ஆசை. எங்க ஆத்து வாசல்ல நிறைய பஸ் இருக்குடி அம்மணி. நான் கூடி ஒருக்கா நம்ம கேவி நாராயணசாமி கச்சேரிக்கு அவரோட போகணும்னு ஆசைப்பட்டேன். நீ தீர்ச்சையா வா. வரேண்டி துளசி, நீ உடம்ப பார்த்துக்கோ கிட்டையா. எழுத்து போட்டுடி. உன்னோட மேல் விலாசம் என்கிட்ட இருக்கு, என்னோட அட்ரஸும் தரேன் சொன்ன அம்மணி காலண்டரில் இருந்து ஒரு தாளை கிழித்து எழுதினார். துளசியிடம் கொடுத்தாள். வரேண்டி துளசி, ஓர்மை வச்சுக்கோ அம்மணி. எப்படியடி நான் உன்னை மறப்பேன் துளசி. துளசி துளசி, என்னடி? நீ 2 மாசம் கழிஞ்சு எழுத்து போடுடி. ஏண்டி, வர ஆழ்ச்சி போடலாம்னு இருந்தேன். காரணமா தாண்டி 2 மாசம் கழிஞ்சு போடுன்னேன். அந்த எழுத்துல நீ என்ன எழுதணும் தெரியுமா? நான் குளிச்சு 50 நாள் ஆறதுன்னு எழுதணும். நீ போடி அசட்டு அம்மணி. குளிக்கிறதும் குளிக்காததும் நம்ம கையில இருக்கா? அம்மணி, டாக்டர் கோஷி நான் 1 2 மாத்திரையையும் மருந்து கழிக்கணும்னு மஞ்சுகிட்ட சொன்னா, ஓர்மை இருக்கா? நீ எங்க ரெகுலரா தின்னாய்? லட்சியமே செய்யலை. இன்னமே திவசம் கோஷி சொன்ன பிரகாரம் திம்பேண்டி. நான் வரண்டி துளசி. 12 ஆயாச்சு, அவர் காத்துன்றிருப்பார். அம்மணியின் தலை மறையும் வரை வாயிற்படியிலேயே நின்ற துளசி கூடத்துக்கு வந்தாள். ஊஞ்சல் மூளையாக கிடந்தது. அப்பாவின் அப்பா பலாமரத்தில் வீட்டில் ஆசாரியை வரவழைத்து செய்த ஊஞ்சல். சின்ன வயதில் அப்பா துளசியை மடி மீதும் ஜெயாவையும் சீதாவையும் அருகே வைத்து கொண்டு 2 கால்களாலும் அழுந்தி ஆட்டுவார். இனிய நாதத்துடன் ஊஞ்சல் ஆடும். அம்மா சாரதாவுக்கு எரிச்சல் வரும். கோர்ட்டு கடலாசு படிச்சுண்ட நேரத்துல ஊஞ்சல் என்ன வேண்டி இருக்கு என்பாள். ஆனால் இப்படி கத்தின சாரதாவுக்கு ஊஞ்சல் தான் புகலிடமாயிற்று. டயபெட்டிஸ் என்ற டாக்டர் மூர்த்தி சொன்னதுமே அவள் ஊஞ்சலை சரணடைந்து குகைக்குள் ஒளிந்து ஒடுங்குவது போல ஊஞ்சலில் முடங்கி நாளடைவில் அத்துடன் உறைந்து விட்டாள். அம்மாவுக்கு ஊஞ்சல் பிடிக்கும், ஆனால் அது ஆடக்கூடாது, லேசாக நகர்ந்தால் போதும் என்பாள். இப்போது ஊஞ்சலை பார்த்தபோது அதன் மீது துளசிக்கு இரக்கமோ பாசமோ ஏற்படவில்லை. மாறாக வெறுப்பும் அதை விட்டு போகிறோமே என்ற திருப்தியும் தான் பிறந்தன. இந்த ஊஞ்சலில் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்தே வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தாளே, என்ன பேதமை! இப்போது எதுவுமே சுமையாக பாரமாகப்படவில்லை. மனதின் விசித்திரத்தில் அவளுக்கு எல்லாமே ஒளியிட்டு பிரகாசிப்பதாகப்பட்டது. ஊஞ்சலில் உட்கார மனமில்லாமல் தரையில் உட்கார்ந்து கொண்டாள். கூடத்தின் ஒரு ஓரத்தில் சிறு மேடை போன்ற இடம். சென்னைக்கு எடுத்து செல்ல வேண்டிய 2 பெட்டிகளும் ஒரு தலையணையை பொதிந்த பெட்ஷீட்டும் பிளாஸ்டிக் பையும் அங்கே இருந்தன. வலது கையை பெட்டி மேல் வைத்து தலையணையில் சாய்ந்து கால்களை நீட்டிய வண்ணம் அமர்ந்திருந்தாள். ஊஞ்சலை விட சுகமாக இருந்தது.
திடீரென்ற வாசலில் யாரோ வரும் சத்தம் கேட்டது. துளசி என்று அழைத்து கொண்டே அண்ணன் ராமநாதன் வந்தான். கூட மன்னி ராதையும் வருகிறாளோ என்று சங்கடத்துடன் பார்த்தாள். நல்ல வேளை இல்லை. நான் ஒருத்தன் இருக்கிறதே நீ லட்சியம் செய்யல துளசி. என்ன? நீ மெட்ராஸ் போறா இல்லையா? ஆமாம். என்கிட்ட நீ சொல்லலை. அம்மணியோட தம்பி சொல்லி தெரிஞ்சது. தோணலை அண்ணா. நோக்கு தோணாது. நீ என்னைக்குமே என்னையும் என் பெண்டாட்டியையும் மதிச்சிட்டில்லை என்றான் ராமநாதன். எதுக்கு வந்தாய் அண்ணா? நானே உன்னை கூட்டிட்டு போய் கீர்த்திகிட்ட விடப்போறேன். அவசியம் இல்லை. ஏன் ஏன் அவசியம் இல்லை? நீயா அண்ணா என்ன அங்கிருந்து இங்க கூட்டிண்டு வந்தாய்? அதனால அதனாலே இங்கிருந்தும் கூட்டிண்டு போகண்டாம். நோக்கு எத்தனை அழுத்தம் துளசி. இத சொல்றதுக்கு நீ பாவம் படியேறி வந்திருக்கண்டாம். கீர்த்திக்கு போன் பண்றேன். இல்லாட்டா தந்தி அடிக்கிறேன். அவசியம் இல்லை. டெலிஃபோனும் வேண்டாம். கம்பியும் அடிக்கண்டாம். சென்ட்ரல்ல இருந்து எப்படி ஆத்துக்கு போவாய்? போய்க்கிறேன். ஓட்டோ இருக்கு, டாக்ஸி இருக்கு, ஆத்து வாசல்ல நிக்கிற பஸ் இருக்கு. நான் எது சொல்லி என்னைக்கு நீ கேட்டிருக்காய்? இன்னமையாவது சமத்தா இரு. 2 மாசம் கழிஞ்ச பின்னையும் அடங்கி வந்து நிற்காதே. ஊர் எத்தனை சிரிக்கணுமோ அத்தனை சிரிச்சாச்சு. துளசி பதில் பேசவில்லை. அவள் குறைக்கிற நாய்களை என்றுமே லட்சியம் செய்வது கிடையாது. அவனுடைய மனைவி ராதையை ஊர் முழுவதும் ராங்கிக்காரி, அகங்காரம் பிடித்தவள், மாமியார் மாமனாரிடம் தூக்கி எறிந்து பேசியவள் என்றெல்லாம் முழக்கம் செய்கிறது. இவன் துளசியிடம் ஊர் சிரிப்பை பற்றி பேசுகிறான். ராமநாதன் எப்போது வெளியேறினான் என்று துளசிக்கு தெரியாது. அவள் தன் உலகத்திலேயே இருந்தாள். புதிதான ஒரு வாழ்க்கை மலரப் போகிறதா? எல்லோரும் கடந்த காலத்தை மறந்து துளசியை மனமாற பாராட்டி வாயார வாழ்த்துவார்கள். கீர்த்தி ஒரு 24 கேரட் என்று அப்பா சொல்வார். துளசிக்கு இன்னும் அதற்கு மேலே என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஆனால் தங்கம் 24க்கு மேல் இல்லையே. பாவம் கீர்த்தி. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அவள் இல்லாமலேயே நாட்களை கடத்திவிட்டான். 300 அனுப்பி அனுப்பி அவளை நினைவுபடுத்தி கொண்டு வாழ்கிறான். இனிமேல் இந்த செலவு இல்லை. ஆனால் நினைவு மாறாது. அவள் அவனுடனேயே இருப்பாள். திடீரென்று அவன் அவளை இறுக கட்டி அணைத்து கொள்வதாக தோன்றியது. உடம்பெல்லாம் புல் அரித்தது. மனம் பூரித்தது. துளசி மெதுவாக எழுந்தாள். கால் தானாக நடந்தது. தொழுவத்தில் நின்றாள். வெறிச்சோடியது. அம்மு இல்லை, மாடுகள் இல்லை, துள்ளி ஓடும் கன்றுகள் இல்லை. இனி அவளுக்கு இந்த தொழுவத்தை பார்க்க வேண்டாம். திரும்பி நடந்தாள். கிணற்றுக்கு வந்தாள். எட்டி பார்த்தாள். மேற்கு திசையில் சற்றே சாய்ந்த சூரியனுடைய கிரணங்களில் நீர் பளபளத்தது. பளபளப்பே குதூகலமாக இருந்தது. சமையலறை, பூஜையறை, மீண்டும் கூடம், மீண்டும் தரை மேல் தரை. கடிகாரத்தை பார்த்தாள். 12:30. 8 மணிக்கு வரப்போகிற ரயிலில் ஏற அவள் இப்போதே தயார். ஏன் இன்று ஒரு நாள் மட்டும் ரயில் 1 மணிக்கு புறப்படக்கூடாது? மனம் அவசரப்பட்ட அளவுக்கு கடிகாரம் அவசரப்படவில்லை. முட்கள் அவளுடைய பொறுமையை சோதித்தன. இருக்கை கொள்ளவில்லை. ஊஞ்சல் கண்ணை உறுத்தியது. கூடத்துக்கும் வாசலுக்குமாக நடந்தாள். வாசலுக்கும் கூடத்துக்குமாக நடந்தாள். வாசலில் நின்றாள். கண்ட காட்சிகள் எல்லாம் இன்பமயமாக தோன்றின. முன்னொரு நாள் தான் போகும் இடத்தில் எவ்வித சுமையோ பாரமோ இராது என்ற நம்பிக்கையுடன் புறப்பட்டாள். போன பிறகுதான் தீச்சட்டியில் இருந்து தீயில் விழுந்துவிட்ட வலி தெரிந்தது. ஆனால் இப்போது தீயே தன்மையுடன் அழைக்கிறது. துளசிக்கு இனிமேல் எதுவுமே தகிக்காது. உடல் வேகாது. ஒரு ஆனந்தமயமான சிலிர்ப்பு உடல் எல்லாம் வியாபிக்க அவள் மீண்டும் தரைமேல் தரைக்கு வந்தாள். தன்னை சுற்றி கோடானு கோடி சூரியன்கள் நிலவை பொழிவதாக தோன்றியது. கீர்த்தி, கீர்த்தி. அவன் சிரித்தான். அவள் சிரித்தாள். இருவரும் சிரித்தார்கள். கடிகாரம் திடீரென்று அவளை சிரிக்க வைத்தது. முட்கள் நகரவில்லையோ? 1 அடிக்க 10 நிமிடங்கள். 8 மணி ரயிலுக்கு ஏன் துளசி இப்போதே தயாராகிவிட்டாள்? அதனால் தானோ நேரமே சுமையாகிவிட்டது? துளசி டாக்ஸியில் இருந்து இறங்கினாள். மலர்ந்த முகத்துடன் பார்த்தாள். ஜர்கி வேட்டி கட்டிக்கொண்டு சில்க் ஜிப்பாவில் காட்சியளித்த கீர்த்தி அவளை கண்டதும் அசைவற்று போனான். அவனுடைய முகத்தில் ஆனந்த களிப்பை உணர்ந்து கொண்டே துளசி வீட்டை நோக்கி முன்னேறினாள். எந்த வீட்டை விட்டு அவள் சண்டை சச்சரவு இல்லாமல் வார்த்தையாடல் இல்லாமல் இறங்கி நடந்தாளோ அதே வீட்டுப்படி ஏறுகையில் அவளுக்கு வெட்கமோ அவமானமோ ஏற்படவில்லை.
அது அவளுடைய வீடு, அவளுடைய வாழ்க்கையின் மண்டபம். அவள் ஏதோ ஒரு சித்த பிரம்மையில் பலாபலன்களை உணர்ந்து அறியாமல் தான் செய்வதுதான் சரியான காரியம், எடுத்த முடிவுதான் எல்லோராலும் பாராட்டக்கூடிய முடிவு என்ற எண்ண மயக்கத்தில் வெளியேறினாள். இப்போது சித்தம் மனத்துக்கேற்ப இசைந்தது. மயக்கம் தெளிந்து கண்கள் திறந்தன. கீர்த்தி படி இறங்கி அவளை வரவேற்க அவள் படி ஏறி அவனை சந்தித்தாள். "து- துளசி வந்துட்டியா? துளசி நீ வந்துட்டியா? வா வா, உனக்காக தினம் தினம் எப்படி காத்து கொண்டிருந்தேன் தெரியுமா?" கீர்த்தியின் உணர்ச்சிகள் புதுமையாகப்பட்டன. எப்போதும் நிதானத்துடன் வார்த்தைகளை அளந்து பேசுகிறவன் அவளை கண்டதும் என்னமாய் நெக்குருகி போய்விட்டான். அவளுடைய சிந்தனை முடிவதற்குள் தான் அவனுடைய அணைப்பில் இருப்பதை துளசி உணர்ந்தாள். "என்னை விடுங்கோ, பகல் வேளை, அதுவும் ஆத்து வாசலில் டாக்ஸியில் பொட்டிகள் இருக்கு. ஐ டோன்ட் கேர். டே பாபு, துளசியோட பெட்டிகளை எடுத்துண்டு வா, டாக்ஸி சார்ஜையும் கொடு." பாபு ஓடினான். மன்னி வந்து விட்டதில் தான் அவனுக்கு எத்தனை சந்தோஷம். கீர்த்தி துளசியை கை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். "அம்மா, அப்பா, தாத்தா." கீர்த்திக்கு தலை கால் புரியவில்லை. நடக்க பழகிவிட்ட குழந்தை போல ஓட முயன்றான். தன் சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்று தெரியாமல் ஆரவாரித்தான். முதலில் வாஞ்சி வந்தார். "துளசியா, வாமா, ஒரு லெட்டர் போட்டிருக்க கூடாதா? கீர்த்தி ஸ்டேஷனுக்கு வந்திருப்பானே. போ, கை கால் அலம்பிட்டு காஃபி சாப்பிடு. சுப்பு, சுப்பு." கற்பகம் வந்தாள். "வா துளசி, வா. நான் தினமும் அம்பாளை வேண்டின்றது வீண் போகலை. வா, இனிமே உன் மனசு அழுத்துக்காது. வேலை செய்து வேலை செய்து உடம்பு வலிக்காது." "மாமா, மாமி, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கோ. பின்னால நமஸ்காரம், மின்னால நமஸ்காரம் பண்றேன்." "நீயும் நில்லுடா கீர்த்தி" என்றாள் கற்பகம். மூவரும் நின்றார்கள். "பாட்டாப்பா எங்க? அவரையும் நமஸ்காரம் பண்ணணும்" என்றாள் துளசி. "அவரால நடக்க முடியறதில்லம்மா. தோ அந்த ரூம்ல கட்டிலோடு கட்டிலா கிடக்கிறார்" என்றாள் கற்பகம். "அவரை தனியா நமஸ்காரம் பண்ணு." "கொஞ்சம் இருங்கோ, ஆத்துக்கே பெரியவர் பீஷ்மராட்டமா இருக்கார். மின்னால அவரை நமஸ்காரம் பண்ணி விடுறேன்." துளசி அவர் இருந்த அறைக்கு ஓடினாள். உடலெல்லாம் குதூகலம் வியாபிக்க அவள் அவர் அருகே போய் நின்றாள். அவருடைய பெயரும் சத்யகீர்த்தி. தாத்தாவின் பெயரை பேரனுக்கும் வைத்திருந்தார்கள். "பாட்டாப்பா." பெரிய சத்யகீர்த்தி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தவர் பக்கவாட்டில் திரும்பினார். கண்களில் திடீரென மின்னல் போல ஒளி வீசியது. "வாமா துளசி, சௌக்கியமா இருக்கியா?" "இருக்கேன் பாட்டப்பா. அப்படியே இருங்கோ, நமஸ்காரம் பண்றேன், ஆசீர்வாதம் செய்யுங்கோ." அவள் நமஸ்கரித்தாள். "சௌபாகியவதியா, தீர்க்க சுமங்கலியா இருமா. சீக்கிரம் உனக்கு புள்ளை பொறக்கட்டும்." கண்களில் நீர் மல்க அவர் இருக்கும் கோலம் துளசியை சிலிர்க்க வைத்தது. "பாட்டாப்பா, நான் வந்துட்டேன். இன்னமே உங்களுக்கு எப்பப்ப என்னென்ன அவசியமோ அதையெல்லாம் நான் செய்வேன். கிட்டேளா, விசாரப்படாதீங்கோ." பெரியவர் முறுவலித்தார். "அவ போயிட்டாமா துளசி." "பாட்டிம்மா எங்கேயும் போகலை பாட்டாப்பா. தெய்வம் ஆயிட்டா. அவளை நினைச்சு நினைச்சு அழாதேங்கோ." "பாலக்காட்டுல மழை பெய்யறதா?" "ஹேய், இந்த மாசத்துல மழை பெய்யாது பாட்டா. நான் உள்ள போறேன். காரியம் நிறைய இருக்கு." அவள் மீண்டும் ஹாலுக்கு வந்தபோது பாபு டபரா தம்ளரை நீட்டினான். முறுவலித்தாள். "பாபு, நீ எந்துக்கு நேக்கு காஃபி கொண்டு வராய்? நான் அல்லவா நேக்கு கலந்து தரணும்." "எத்தனை மாசத்துக்கு அப்புறம் நீ திரும்பி வந்திருக்க மன்னி. தந்தா என்ன தப்பு? ராத்திரி மிளகூட்டல் வைக்கிறையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்." "என்ன கஷ்டம் பிடிக்கும் நோக்கு? சேனையா, இளவனா, மந்தனா, இல்லை முருங்கைக்காயா?" "எந்த தான் போட்டாலும் பிடிக்கும். அப்படியே மிளகாய் பச்சடியும் வை." "மைதிலி எப்படி இருக்கா?" என்றாள் கற்பகம். "சுகமா இருக்கா மாமி. நான் குஞ்சாலாடு பிடிச்சுண்டு வந்திருக்கேன். சக்க வரட்டி கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஒன்னும் தின்ன மாட்டேன்னு நேக்கு தெரியும். கொஞ்சம் நாக்கு நுனியில வச்சு ருசியாவது பாருங்கோ." "வறுவல் கொண்டு வந்திருக்கியாமா துளசி?" என்று வாஞ்சி கேட்டார். "எல்லா உப்பேரியும் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு சொலை உப்பேரின்னா உசிர்னு நேக்கு தெரியும். நல்ல சக்கை உப்பேரி கிலோ 18 ரூபாய்தான்." "கீர்த்தி, முதல்ல குளிச்சுட்டு பட்டு புடவை கட்டிண்டு வா துளசி" என்றான். என்ன விசேஷம்? நீ வந்துட்டியே, அதான் விசேஷம்" என்றாள் கற்பகம். "நாம 2 பேரும் கோவிலுக்கு போகிறோம். கற்பகாம்பாளுக்கு அர்ச்சனை செய்கிறோம். ஆபீஸ் இல்லையா? உனக்காக ஒரு நாள் லீவு போடுறேன்."
மணி எத்தரை? 7:45. குளிச்சுட்டு சமைக்கிறேன். சாயங்காலம் போகலாம். மாமி, இன்னையிலிருந்து உங்களுக்கும் சமையலறைக்கும் சம்பந்தம் இல்லை கிட்டேளா? ரயில்ல வந்திருக்க. ஓய்வு எடுத்துக்கொள் துளசி என்றாள் கற்பகம். ஹே, தீவண்டியில சுகமா தூங்கினேன். திறக்கே இல்லை. திறக்குனா என்ன தெரியுமோ மாமி? கூட்டம் என்றான் பாபு. பாபு, நான் ஒன்ன கேட்கலை சொல்லிவிட்டு துளசி சிரித்தாள். பிறகு டப்பாக்களை எல்லாம் திறந்தாள். இந்தாங்கோ மாமா உப்பேரி. வாஞ்சி வாங்கி கொண்டு போனார். பாபு வெளியேறினான். கற்பகம் உள்ளே சென்றாள். துளசி, வா என் கூட என்றான் கீர்த்தி. எங்க கூப்பிடுறேள்? நேக்கு குளிக்காண்டாமா? அப்புறம் குளிச்சுக்கலாம், வா மாடிக்கு போவோம் என்றான் தாழ்ந்த குரலில். எந்துக்கு? இப்ப மச்சு மேலுக்கு போனம்? உங்களுக்கு என்ன பிராந்தா? வாயேன், எனக்கு பைத்தியம் பிடிக்கலை, வா. துளசி கீர்த்தியுடன் மாடிக்கு சென்றாள். படுக்கை அறையை கண்டதும் அயர்ந்து போனாள். அறை புது மெருகுடன் திகழ்ந்தது. கண்ணுக்கு ரம்யமான நிறத்தில் சுவர்கள் தன்மை அளித்தன. நட்ட நடுவே கட்டில், இரு படுக்கைகள், ஒன்று அலுங்காமல் புது விரிப்புடன் புது தலையணை உறையுடன் இருந்தது. துளசி, அதோ பார். துளசி பார்த்தாள். அவளுடைய போட்டோ, பெரிய போட்டோ. போட்டோவில் அவளுடைய முகம் ஓவியம் போல காட்சி அளித்தது. கீழ் உதடும் மேல் உதடும் பிரிந்திருக்க பற்கள் முல்லை பூக்களாக மின்னின. துளசி, நீ நம்புனா நம்பு, விட்டா விடு. தினமும் ராத்திரி ரொம்ப நேரம் தூங்காம நான் உன்னையே பார்த்து கொண்டிருப்பேன். தூங்குறப்பவும் திடீர் திடீர்னு முழிச்சுப்பேன். நீ நீ எங்கிட்டயே என்னை தொட்டுண்டே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி பிரம்மை உண்டாகும். என்னை விட்டு நீ போயிட்டாலும் உன்னை விட்டு நான் போகவே இல்லைங்கிறதை நான் எனக்கே நினைவூட்டிக்கத்தான் உன் படுக்கை இன்னும் அப்படியே இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை பெட்ஷீட், பில்லோ கவர் எல்லாம் மாத்துறேன். கீர்த்தியின் தொண்டை அடைத்து கொண்டது. துளசியின் கண்கள் கனத்தன. தொண்டை அடைத்து கொண்டது. நான் மாப்பு கேட்கிறேன், நான் மாப்பு கேட்கிறேன். உங்க மனசு நொங்கு மாதிரி, அதை நான் நசுக்கி விட்டேன். நோக்கு மாப்பு தாருங்கோ. இன்னமே நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் எதுக்கும் போக மாட்டேன் கிட்டலா. இது சத்தியம். வா, கீழே போலாம். அவன் அவளை தன் பால் இழுத்து கொண்டான். ஏய், இப்ப வேண்டாம். உடம்பெல்லாம் தீவண்டி அழுக்கு. குளிச்சுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு உச்சியார்ந்த வரேன். அப்ப நீங்க என்னோட எலும்பு வேணும்னாலும் முறிச்சுக்கோங்கோ சொல்லிவிட்டு துளசி மாடி இறங்கி ஓடினாள். கற்பகம் அன்று பாயசம் பரிமாறினாள். கீர்த்தி ஆபீஸ் செல்லவில்லை. பாபு தாமதமாக போனான். வீடு கல்யாண வீடாக கலகலத்தது. துளசி, இன்னைக்கு சாயங்காலம் என்ன ப்ரோக்ராம் தெரியுமா என்றான் கீர்த்தி. நேக்கு எப்படி தெரியும்? கோவில்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னேள். அம்மா கோவிலுக்கு போவா, அர்ச்சனை பண்ணிப்பா. நாம 8 மணிக்கு போனால் போதும். உங்க பிளான் என்ன? முன்ன ஒருக்கா உங்க ஊர் கேவி நாராயணசாமி பாட்டு கேட்கணும்னு சொன்னேல்ல? ஆமாம், ஆனா கழியலை. இன்னைக்கு அவர் கச்சேரி, லால்குடியும் ராமபத்ரனும். ராத்திரி ஹோட்டல் வைக்கணும்னு பாபு சொன்னானே, அதை நாளைக்கு வச்சுக்கலாம். துளசி பதில் சொல்லவில்லை. சொல்ல முடியவில்லை. அவள் இந்த உலகத்தில் இருந்தால்தானே. இரவு. தலை நிறைய மல்லிகை பூவும் நெற்றி நிறைய குங்குமமுமாய் வெற்றிலை சிவப்பு உதடுகளில் மின்ன புது பெண்ணாக துளசி படுக்கை அறையினுள் பிரவேசித்தாள். அவளுடைய வலது கையில் வெள்ளி சொம்பும் இடது கையில் வெள்ளி தம்ளரும் இருந்தன. பால்ல குங்குமப்பூ போட்டிருக்கேன், அதை டீப்பாய் மேல வச்சுட்டு வா. கீர்த்தி சொன்னானே தவிர அவனுக்கு பொறுமை இல்லை. அவள் பால் சொம்பை டீப்பாயின் மேல் வைப்பதற்குள் அவளுடைய இடையை பற்றி தன் பால் இழுத்தான். டீப்பாயின் முனையில் பட்ட சொம்பு கீழே விழ பால் அறையெல்லாம் ஓடியது. திடீரென்று சம்பந்தமில்லாத குரல் ஒன்று கேட்க துளசி திடுக்கிட்டு பார்த்தாள். குரல் வாசலில் இருந்து வந்தது. அவள் இன்னும் பாலக்காட்டில் பழைய கல்பாத்தியில் அவளுடைய வீட்டில் கூடத்தில் தரைமேல் தரையில் பெட்டிக்கு பக்கத்தில் தானா இருக்கிறாள்? ஆகா, எவ்வளவு இன்பகரமான ஆரவாரமான கனவு! வாசலில் நிற்கும் தபால்காரனை நோக்கி நடந்தாள். பகல் கனவு பலிக்கும் என்று சொல்வார்கள். அவள் இன்று கண்ட கனவு நாளைக்கே சென்னையில் கீர்த்தியின் வீட்டில் பலிக்கப் போகிறது. அவளுடைய சொப்பனத்தில் எப்படி மெய்மறந்து போனாள் அவள்! ச, அம்மணி இல்லையே தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள. திடீரென்ற மாதம் வரும் 300 ரூபாய் நினைவுக்கு வந்தது. கடைசியாக 10 நாள் முன்புதானே அது வந்தது. எந்தா சிவசங்கரா, சுகம் தன்னையோ? அதே തുളസിയമ്മേ, ഇതില് കയ്യൊപ്പം ഇടും. തുളസി കൈയെഴുത്ത് പോട്ടാൾ. ഞാൻ ഇന്ന് മദ്രാസിക്ക് പോകുന്നു.
ഇനി എന്നെ ഇവിടത്ത് കാണില്ല ശിവശങ്കരാ. തുളസിയമ്മ എവിടെ വേണമെങ്കിലും ഇരിക്കട്ടെ, സുഖമായിരിക്കണം. பதிவு தபாலை உடைத்து கொண்டே கூடத்துக்கு வந்தாள். கடிதத்தை எடுத்தாள். ஆங்கிலத்தில் டைப் அடிக்கப்பட்டிருந்தது. யார்? ஒரு வக்கீலின் பெயர் கண்ணை உறுத்தியது. படித்தாள். மீண்டும் படித்தாள். வக்கீல் கீர்த்தியின் சார்பாக விவாகரத்து கோரும் எண்ணத்துடன் அனுப்பியிருக்கும் நோட்டீஸ். எமது கட்சிக்காரர் திரு V.S. கீர்த்தி பல தடவை முயன்றும் பல மாதங்கள் காத்திருந்தும் தாங்கள் அவருடன் இல்லற வாழ்க்கையை தொடர சம்மதிக்கவில்லை. இனிமேலும் தங்களுக்காக காத்திருப்பதில் பயன் இல்லை என்று கருதும் எமது கட்சிக்காரர் மேற்சொன்ன திரு V.S. கீர்த்தி விவாகரத்து ஒன்றுதான் வழி என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். எனவே துளசி நின்றாள். உடைந்த உரை கீழே கிடக்க வக்கீல் அனுப்பிய எச்சரிக்கை வலது கை விரலில் ஊசலாடியது. கண்களை மூடிக்கொண்டாள். கண் இதழ்களுக்குள் இருள் கவியது. இருள் பயத்தை அள்ளி கொட்டியது. துளசிக்கு இப்போது வந்திருப்பது ஒரு சாதாரண வக்கீல் நோட்டீஸ், அவ்வளவுதான். விவாகம் இன்னும் சட்டப்படி ரத்தாகவில்லை. துளசி இப்போது கூட எடுத்த முடிவின்படி கீர்த்தியை நோக்கி செல்லலாம். மனம் அலுத்து போய்தான் கீர்த்தி வக்கீலை நாடியிருக்கிறான். அவன் இப்பவும் எல்லாவற்றையும் மறந்து அவளை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறான். அவள் தன் வாழ்க்கையை முடமாக்கி ஆடாத ஒரு ஊஞ்சலாக்கி கொள்ளப் போகிறாளா? அல்லது வாழ்க்கை எனும் ஊஞ்சலை இன்பமாய் ஆட்டிக்கொண்டு வாழ்நாள் எல்லாம் மகிழப் போகிறாளா? துளசிதான் தீர்மானிக்க வேண்டும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.